வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 ப்ரோமோ 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னங்க விஜய் சேதுபதி சார் எவ்வளவோ இருக்குது வீட்டில் பேசுகிறதுக்கு, கடைசியில் போய் இந்த ஜாம் பாட்டிலுக்காக சாச்சனாவுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த ஜாம் பாட்டில் விஷயத்தை எடுத்து பேசுகிறீங்களே. அவங்க அந்த கிராசரி டாஸ்கில் எக்ஸ்ட்ரா 1000 ரூபாய்க்கு எடுத்து போச்சில் எல்லாமே அதை பற்றி தான் அட்ரஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜாக்லின்ட்டு கேட்குறாரு. ஜாக்லின் சொல்கிறாங்க 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்ததுக்கு வச்சு செஞ்சுட்டாங்க சார் அப்படின்னு. ஸோ அப்புறம் மஞ்சரி சொல்கிறாங்க 11,000 ரூபாய் கிடச்சும் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்து 1000 ரூபாய்க்கு எக்ஸ்ட்ரா எடுத்து அந்த கோட்டை விட்டது எனக்கு ஓகேவா தெரியல சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை தானேங்க. 11,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. டைம் லிபரல், அந்த பஸர் பட்டன் கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் அடிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. இவ்வளோ கொடுத்தும் அதை எடுத்துகிட்டு வரலைன்னா அவங்க மஞ்சரி சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே. ஸோ அடுத்து சௌந்தர்யாட்ட கேட்குறாங்க. சௌந்தர்யா ஆல்ரெடி போன வீக்கில் ஜாம் பாட்டில் 2 எடுத்தாங்க. அதே மாதிரி இந்த வீக்கிலும் எடுத்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒப்பீனியனில் தான் சார் சொன்னேன் அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் சேதுபதி சொம்பு தூக்குறாரு சாச்சனாவுக்கு. என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி நீங்கள் சாச்சனாவை சொல்வீங்க? சாச்சனா உங்களுக்கு ஈஸியாக போனதுனால சாச்சனாவை சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சாச்சனா சௌந்தர்யாவுக்கு எனக்கு ஆல்ரெடி என் மேலே ஒரு இது வச்சுருக்காங்க, ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. நான் ரொம்ப ஆர்வக்கோளாறு, ரொம்ப அதிக பிரசங்கி அப்படின்னு ஒரு ஒப்பீனியன் வச்சுருக்காங்க. அதனால தான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சாச்சனா சொல்கிறாங்க. இது எல்லாமே ஒரு உண்மை தான். சாச்சனா ஆர்வக்கோளாறு, அதிக பிரசங்கின்னு யாராவது சொல்லாமல் இருக்க முடியுமா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏமா நீ சௌந்தர்யாவை என்ன குத்துன அந்த ரோஸ்டிங் பண்ணும்போது எவ்வளோ பேச்சு பேசின. அப்போ உனக்கு ஒரு தக்காளி, உனக்கு ரத்தம், அவங்களுக்கு தக்காளி சட்னி. அம்மா ஏன் உன்னால் எதுவுமே ஏற்றுக்க முடியல? அது உடனே விஜய் சேதுபதி கேட்குறாரு. அந்த ரிப்ளை அது உடனே இது பண்ணுறாரு. சாச்சனா ஈஸி அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்குறீங்களா? சாச்சனா ஈஸி அப்படிங்கிறதுனால கேட்கல, சாச்சனாவும் தானே உள்ளே போனாங்க. அப்போ சாச்சனாவை கேட்கணும்ல. சாச்சனா ஒன் ஆஃப் த பர்சன். அதை உள்ளே போய் அந்த கிராசரி டாஸ்க் எடுத்துகிட்டு அதில் ஃபெயில் ஆனது சாச்சனாவும் ஒரு மெம்பர். அப்போ அவங்கள்ட்டையும் கொஸ்டின் கேட்கணும். ஸோ சாச்சனாவும் மாற்றியே பேசியிருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க சாச்சனா சொல்லுவாங்க, அது அன்ஷிதா தான் நிறையா எடுத்துட்டாங்க, ஜாக்லின் தான் நிறையா எடுத்துட்டாங்க, அப்படி இப்படின்னு வெளியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரூமில் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, 3 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றி பேசுவாங்க. இங்கே வெளியே வந்ததுக்கப்புறம் அன்ஷிதா மேலேயும் தப்பு இருக்குது, ஜாக்லின் மேலேயும் தப்பு இருக்குது, என்னை மட்டும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரூமில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, 3 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது அப்படின்னு அவங்க சாச்சனா சொல்லுவாங்க. ஸோ அப்போ கூட மஞ்சரி கேட்டிருப்பாங்க, என்னம்மா வெளியே வரும்போது நீங்கள் அவங்க 2 பேர் மேலேயும் தப்பு தான் இருக்குது, என் மேலே தப்பு இல்லைன்னு சொன்னால், இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் 3 பேர் மேலேயுமே தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீ அப்படின்னு மஞ்சரி கேட்டிருப்பாங்க. அதை ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அதையெல்லாம் அட்ரஸ் பண்ணாமல் சாச்சனா ஈஸியாக இருக்கிறதுனால சாச்சனாவை சொல்கிறீங்களான்னு கேட்குறது, விஜய் சேதுபதி கேட்குறது ரொம்ப பார்க்க முடியாது.